என் காரியங்கள் வாய்க்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆபிரகாம் வயது சென்ற போது ஈசாக்குக்கு பெண் கொள்ள நினைத்தார். எனவே தன் ஊழியக்காரனை அழைத்து, இந்த கானான் தேசத்து பெண்கள் வேண்டாம், என் தேசத்திற்கு போய் என் மகனுக்காக ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டு வா, தேவதூதன் உன்னோடு இருப்பார் என்று சொல்லி அவருக்கு சொல்லி இருந்தார். அந்த ஊழியக்காரனும் தன் எஜமானனுக்கு ஆணையிட்டு கொடுத்து பெண் தேடச் சென்றார். அங்கே ஒரு துறவண்டையில் நின்று, எனக்கு தண்ணி தா என்று கேட்பேன் கர்த்தாவே, அவள் உனக்கும் தருவேன், உன்னுடைய ஒட்டகங்களுக்கும் தருவேன் என்று சொல்லி எந்த பெண் சொல்லுகிறாளோ அவளை என்னுடைய எஜமானனின் மனைவி என்று தேவனுக்கு முன்பாக ஒரு அடையாளத்தை நிறுத்தினார். அப்பொழுது தேவனும் அவனுடைய சொற்படியாக ரெபேக்காள் அங்கு வரச் செய்தார். ரெபேக்காளோ மிகவும் ரூபவதியாயிருந்தார். இவள் தண்ணீர் கேட்ட போது, உங்களுக்கும் தருவேன், உங்கள் ஒட்டகங்களுக்கும் தருவேன் என்று சொல்லி தன் எஜமானனுக்குரிய மனைவியை தேர்ந்தெடுக்க கர்த்தர் அந்த ஊழியனுக்கு உதவி செய்தார். ஆமாங்க, அந்த ஊழியக்காரனுக்கு அதிக பயம் இருந்துச்சு. இந்த பெரிய காரியத்தை நான் எப்படி செய்யறதுன்ற ஒரு குழப்பமும் இருந்துச்சு. அதனாலதான் ஆபிரகாம் கிட்ட, பெண் என்னோட வராம போனா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம கர்த்தரிடத்திலும் ஒரு அடையாளத்தையும் வைக்கிறார். அவர் கர்த்தரை நம்பி தன்னுடைய வழியை ஒப்புவித்தபடியினால் அவருடைய காரியத்தையும் தேவன் வாய்க்க பண்ணினார். அநேக நேரத்துல நாம் தெரிந்தெடுத்துக் கொள்ளும் வழிகளில் இது கர்த்தர் சித்தம் தானா, இப்படி போனா நம்முடைய காரியம் வாய்க்குமா என்று சொல்லி பெரிய குழப்பம் நமக்கு இருக்கும். அந்த சூழ்நிலைகளை நம்முடைய காரியத்தை ஒன்று கர்த்தரிடத்துல ஒப்புவிக்கணுங்க. ரெண்டாவது, நான் ஒப்புவிச்சிட்டேன், கர்த்தர் அதை பார்த்துக்குவாருன்னு அவர் மேல நம்பிக்கையா இருக்கணுங்க. அப்படி நம்பிக்கையா இருக்கும்போது அவர் வழி எது என்று சொல்லி நமக்கு தெரிந்து கொடுத்து அவரே நம்முடைய காரியத்தை வாய்க்க செய்வாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என்னுடைய காரியம் வாய்க்கத்தக்கதாக என் வழிகளை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து உம்மேல் அசைக்கப்படாத ஒரு நம்பிக்கை வைக்கவும் என் காரியங்கள் வாய்க்கவும் எனக்கு உதவும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.